Hello viewers, welcome to Surya Max. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 10 குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கிளாஸ் 10 குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அதோட இன்ட்ரோடக்ஷன் என்னன்றது பார்க்கலாம். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பாலினாமியல் பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுத்துறேன். வாட் இஸ் பாலினாமியல்? பாலினாமியல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். தட் இஸ் 3x plus 2 இது போல இருக்குன்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம் பாருங்க. இது வந்து லீனியர் பாலினாமியல் நம்ம படிச்சிருக்கோம். பாலினாமியல் கிளாஸ் 10ல பாலினாமியல் டாபிக்ஸ்லாம் நம்ம படிச்சிருக்கோம். கிளாஸ் 9லயே நம்ம படிச்சிருக்கோம். இதை வந்து நம்ம லீனியர் பாலினாமியல் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். சப்போஸ் இதே 3x² plus 4x plus 3 இப்படி இருந்ததுன்னா இதை நான் சொல்லி படிச்சிருப்போம். நம்ம குவாட்ராட்டிக் பாலினாமியல் நம்ம படிச்சிருப்போம். இதே பவர் 3 வருதுன்னு வச்சுங்களேன், 7x³ minus 3x² plus 4x minus 3 இப்படி போட்டிருந்தா எதுனாலும் சொல்லியிருப்போம். நம்ம கியூபிக் பாலினாமியல் படிச்சிருப்போம். பவர் இன்க்ரீஸ் பண்ண பை குவாட்ராட்டிக் இந்த மாதிரி அதனுடைய நேம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. இப்போ இங்கே கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது லீனியர் பாலினாமியல், குவாட்ராட்டிக் பாலினாமியல், கியூபிக் பாலினாமியல், நெக்ஸ்ட் பை குவாட்ராட்டிக் பாலினாமியல் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதெல்லாம் எதை வச்சு சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய ஹையஸ்ட் பவர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் நமக்கு சேஞ்ச் ஆகுது. இதனுடைய ஹையஸ்ட் பவர் பாருங்க, இந்த வேரியபிள் பாலினாமியல் வித் வேரியபிள் எக்ஸ். இந்த எக்ஸ்னுடைய ஹையஸ்ட் பவர் பார்த்தீங்கன்னா 1. வேற எங்கேயுமே எக்ஸ் இல்லை, எக்ஸ் டேர்ம் எங்கேயுமே இல்லை. இதோட ஹையஸ்ட் பவர் பார்த்தீங்கன்னா 1. அதே போல் இதில் பார்த்தீங்கன்னா பாலினாமியல் வித் வேரியபிள் எக்ஸ் தான், எக்ஸ் வேரியபிள். இதனுடைய ஹையஸ்ட் பவர் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்கோம். இதனுடைய ஹையஸ்ட் பவர் பார்த்தீங்கன்னா இங்கே 1 2 இங்கே ஒன்றுமே தரலாம்னா 1 இருக்குது தான் மீனிங். ஓகேங்களா? 1 2 3 இங்கே ஹையஸ்ட் பவர் பார்த்தீங்கன்னா 3. இந்த ஹையஸ்ட் பவரை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் த பாலினாமியல் நம்ம படிச்சிருப்போம். கிளாஸ் 8th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம படிச்சிருப்போம். டிகிரி ஆஃப் த பாலினாமியல்ங்கிறது ஹையஸ்ட் பவர் ஆஃப் த கிவன் பாலினாமியல். ஸோ அந்த நேம் வச்சு பார்க்கும்போது இதை நம்ம வந்து லீனியர் பாலினாமியல்னு சொல்லுவோம். லீனியர் பாலினாமியல்னு படிச்சிருப்போம். இதை நம்ம என்னன்னு படிச்சிருப்போம் பாருங்க, குவாட்ராட்டிக் பாலினாமியல்னு படிச்சிருப்போம். குவாட்ராட்டிக் பாலினாமியல் படிச்சிருப்போம். இது நம்ம கியூபிக் பாலினாமியல் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். கியூபிக் பாலினாமியல் சொல்லி படிச்சிருப்போம். ஓகே, அப்போ பாலினாமியல் அப்படிங்கிறது வேற ஒன்றுமே கிடையாதுங்க. ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன். பாலினாமியல்ங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிரஷன். இந்த ஒரு பாலினாமியலை எடுத்து 3x plus 2 அப்படிங்கிற இந்த ஒரு பாலினாமியல், அதாவது சின்ன ஒரு எக்ஸ்பிரஷனை எடுத்து நீங்கள் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு ஒரு ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணினா தட் இஸ் கால்டு ஈக்குவேஷன். ஜஸ்ட் ஈக்குவல் டு 0 ஒரு ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணினா அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஈக்குவேஷன் சொல்கிறோம். இப்போ அந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல் நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த 3x² plus 4x plus 3 is equal to 0ன்னு போட்டால் this is called quadratic equation. quadratic equation. இப்போ ஒரு பாலினாமியல் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷனை நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ தெரியும். அப்போ பாலினாமியல் என்ன, ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு எக்ஸ்பிரஷன் ஃபார்மில் இருந்ததுன்னா அது நம்ம பாலினாமியல் சொல்லலாம். பாலினாமியல் வித் எக்ஸ் வேரியபிள், இதே பாலினாமியல் வித் y வேரியபிளும் வரலாம், பாலினாமியல் வித் z வேரியபிள் வரலாம், பாலினாமியல் வித் xy வேரியபிள் வரலாம், எது வேணாலும் வரலாம். பட் இங்கே நம்ம குவாட்ராட்டிக் ஃபார்மில் வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே x வேரியபிளில் வருது. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா அது ஈக்குவேஷன், லீனியர் ஈக்குவேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிற மாதிரி வருது. இப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை பற்றி தான் நம்ம இந்த டாப்பிக்கில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ஒரு ஜெனரல் ஃபார்ம், ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ax² plus bx plus c equal to 0. ax² plus bx plus c equal to 0. ஸோ இங்கே ஏங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க. இங்கே ஏங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 3 தான் ஏ, இந்த பிங்கிறது இந்த 4 தான் பி, இந்த சிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 3ங்கிறது தான் இந்த சி. அப்போ ஏபிசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரியல் நம்பர். ஏபிங்கிறது ஒரு சிம்பிளாக ஒரு ரியல் நம்பர்னு சொல்லிக்கலாம். பட் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருந்தால் ஓகே சாரி, இப்போ இந்த ஏ இருக்கிற இடத்துல எவ்வளோ இருக்கு பாருங்க. ஏ இருக்கிற இடத்துல 3 இருக்கு, இந்த பி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா 4 இருக்கு, சி இருக்கிற இடத்துல 3 இருக்கு. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லியிருப்போம். ரைட்டுங்களா? இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் இந்த ஏவனுடைய வேல்யூ நம்ம இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம சொன்னதுனால இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இந்த x² இருக்கு பார்த்தீங்களா, இந்த x² கோஎஃபிஷியன்ட் 3 இருக்கு பாருங்க. இந்த 3 வந்து எக்காரணம் கொண்டு 0 வந்துடக்கூடாது.
இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஏவோட வேல்யூ எக்காரணமும் ஜீரோவாக இருக்கக்கூடாது. வேறு எந்த வேல்யூ வேணாலும் ஜீரோவாக இருக்கலாம். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ் ஸ்கொயர்னுடைய கோஎஃபிஷியன்ட் மட்டும் ஜீரோவாக வரக்கூடாது. அது எப்படி எழுதுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஏபிசி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன வரும் பாருங்கள், நமக்கு ரியல் நம்பர் ஏபிசி எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ரியல் நம்பர்ஸாக இருக்கும். பட் ஏ வந்து எக்காரணம் வந்து ஜீரோவாக மாறக்கூடாது. ஏன் ஜீரோவாக இருக்கக்கூடாது அப்படின்னா ஏங்கிற டைம் ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகுன்னு பாருங்கள், இந்த 3 வந்து ஜீரோவாக மாறிடும். சப்போஸ் இந்த ஏக்கு பதிலாக இந்த 3க்கு பதிலாக ஜீரோ கொடுத்துட்டிங்கன்னா இது 0x² மாறும். 0x² மாறினா என்ன ஆகும் பாருங்கள், இந்த டோட்டல் டேர்ம் வந்து ஜீரோ ஆயிடும். 0 × x² 0ன்னு மாறிடும். 0ன்னு மாறிடுச்சுன்னா அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும் பாருங்கள், ஜஸ்ட் 4x + 3 = 0 இப்படி வந்துடும். இந்த ஏவை நீங்கள் 0ன்னு வச்சுட்டிங்கன்னா, அதாவது இந்த 3க்கு பதிலாக நீங்கள் இங்கே 0 சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த x² டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 ஆயிரும். 0 ஆயிடுச்சுன்னா 4x + 3 மட்டும் தான் இங்கே இருக்கும். இப்போ என்ன ஈக்குவேஷனாக மாறிடுச்சு பாருங்கள், இது லீனியர் ஈக்குவேஷனாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா லீனியர் ஈக்குவேஷனாக மாறிடுச்சுன்னா அந்த நேம் வந்து அதுக்கு போயிடும், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் நம்ம சொல்ல முடியாது. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெயின் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஏ நாட் ஈக்குவல் டு 0. அப்போ பி 0வாக இருக்கலாமா, இருக்கலாம். சி 0வாக இருக்கலாமா, இருக்கலாம். அப்போ பி இருக்கலாம், சி இருக்கலாம். பட் ஏ மட்டும் பார்த்தீங்கன்னா எக்காரணம் மட்டும் 0வாக இருக்கக்கூடாது. ஓகே, இதுதான் கண்டிஷன். சரி, ஓகேங்களா? இதுதான் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டுங்க. இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறேன், எப்படி நம்ம அதை சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ x + 3 × x + 2 அப்படின்னு சொல்லி நான் இங்கே ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்கேன். x + 3 × x + 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பைனாமியல் டைப்பு பாலினாமியலை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். நம்மளே நிறைய குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து நம்மளே நிறைய ஃபார்ம் பண்ண முடியும், நம்மளாலே ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஒரு ஒன் ஆஃப் த மெத்தட் நம்மளே ரேண்டமாக வைக்கிறது தான். நீங்கள் என்ன நம்பர் வச்சுக்கலாம், x + 4 × x + 5 வச்சுங்க, x - 3 × x - 5 வச்சுங்க, நோ ப்ராப்ளம். நம்ம எது வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு 2 பைனாமியல் கொடுத்துருக்குறேன். பைனாமியல்னா என்ன, 2 டேர்ம் இருக்கணும் பாருங்கள், x ஒரு டேர்ம், 3 ஒரு டேர்ம், இதில் 2 டேர்ம் இருக்குது, இதில் 2 டேர்ம் இருக்குது. அப்போ 2 பைனாமியலும் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இது நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸில் நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த டாப்பிக்கில் ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக நான் இந்த ஒரு கொஷின் நான் கொடுக்குறேன். இந்த x × x போய் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த x போய் இங்கே இருக்கிற 2 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணோம். அதே போல் இந்த 3யும் பார்த்தீங்கன்னா இந்த 2 டேர்மையும் நமக்கு மல்டிப்ளை பண்ண போகுது. ஓகே, x × x என்ன வரும் பாருங்கள், x × x is x², x × x is x². நெக்ஸ்ட் இந்த x என்ன பண்ண பாருங்க, 2ஓட மல்டிப்ளை ஆகும். அப்போ ப்ளஸ் 2x, 2 × x is 2x. நெக்ஸ்ட் இந்த 3 போய் இந்த 2 டேர்ம் கூடி மல்டிப்ளை ஆகும். 3 × x பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 3xன்னு வந்துடும். நெக்ஸ்ட் 3 × 2 பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 3 2s are 6 அப்படின்ட்டு வந்துடும். ரைட்டுங்களா? அப்போ நமக்கு என்ன வரும் பாருங்க, x² + 5x + 6 = 0 வச்சுக்கலாம். ப்ளஸ் 6 அவ்வளோதான் வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியலாக இருக்குது. இதை நான் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். = 0 போட்டு ஒரு ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ சால்வ் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்றாங்க. நீங்கள் இந்த 0 கொடுக்காம இருந்தால் ஃபேக்டரைஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஃபேக்டரைஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் பாருங்கள், ஜஸ்ட் இது வந்து மிடில் டேர்ம் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்துருக்கோம். ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம்ங்கிற மெத்தடில் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணினா என்ன வரும் பாருங்கள், x² ப்ளஸ் எனக்கு இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே 6 இருக்குது. இந்த 6 வந்து நீங்கள் பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணினா மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும். இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். இப்போ 3 2s are 6 அப்படின்னு எடுத்துங்க. 3 2s are 6 எடுத்துட்டீங்கன்னா இது ஆக்சுவலாக 6. இந்த 6 இந்த x² இந்த ஃபர்ஸ்ட் டேர்மே லாஸ்ட் டேர்மே மல்டிப்ளை பண்ணுங்கள். 6ன்னு எடுத்துக்காதே 6x² அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். இந்த 6x² ஸ்ப்ளிட் பண்ணினா 3x × 2xன்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணலாம். இல்லை 1x × 6xன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். 2 டைப்பில் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். இது 3 2s are பார்த்தீங்கன்னா 6x², இது பார்த்தீங்கன்னா 6 1 is 6 6x². ரெண்டுலேயுமே நமக்கு இந்த காம்பினேஷன் கிடைக்குது. எந்த காம்பினேஷன் சூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இங்கே மிடில் டேர்ம் இப்போ கம்பேர் பண்ணிங்கன்னா இதில் எந்த காம்பினேஷனை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். மிடில் பார்த்தீங்கன்னா நமக்கு 5x இருக்குது. இதை தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அப்போ இது 3x 2x இந்த கான்செப்டில் பாருங்கள், 2x + 3x இது போல் நம்ம வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணலாம். இந்த மிடில் டேர்ம் இந்த 5xஐ 2x + 3xன்னு போட்டிங்கன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5x கிடைச்சிரும். இந்த 2ஐயும் இந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு இந்த 6 கிடைச்சிடும். ஸோ இந்த காம்பினேஷனில் நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஸ்ப்ளிட் பண்ணது பிறகு இதை மறுபடியும் ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா ஃபர்தராக இது x × x இது ரெண்டுலேயுமே பாருங்கள், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். ரெண்டுலேயுமே x காமனாக இருக்குது எடுத்துங்க. இங்கே பார்த்தீங்கன்னா x எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் ஒரு x மட்டும் இருக்கும். ப்ளஸ் இங்கே x வெளியே வந்துச்சுன்னா இங்கே 2 மட்டும் இருக்க போகுது. ஸோ x × x x², 2 × x is 2x. அதே போல் இங்கேயும் அதே x + 2 தான் வரப்போகுது, வேறு எதுவும் மாறிலாம் வராது.
இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் கம்பேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 3x இருக்கு. 3xல இங்கே ஒரு x மட்டும் இருந்ததுன்னா இங்கே என்ன வரும்? 3 இருக்கும். சைன் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைன் அப்படியே கொடுத்துங்க. இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 3 into x is 3x, 3 into 2 is 3 2s are 6 அப்படியே வந்துருச்சு. இப்போ இது ரெண்டையுமே நீங்கள் கம்பேர் பண்ணுங்க. இது ரெண்டுலையுமே கம்பேர் பண்ணிங்கன்னா இதில் x into x plus 2 இருக்கு, 3 into x plus 2 இருக்கு. ரெண்டுலையுமே x plus 2 காமனாக இருக்கு. அதை நீங்கள் வெளியே எடுத்துருங்க. x plus 2 into x plus 2 இங்கே வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க, இங்கே x இருக்கு. தென் பிளஸ் x plus 2 இங்கே வெளியே வந்துச்சுன்னா பேலன்ஸ் இங்கே என்ன இருக்குன்னு பாருங்க 3. ஸோ x plus 2 into x plus 3 பாருங்க, மறுபடியும் பழைய கண்டிஷனுக்கே வந்துருச்சு. என்ன ஜஸ்ட் மாறி இருக்கு, அவ்வளோதான். இதை நீங்கள் மாற்றி செட் பண்ணிக்கலாம். x plus 3 into x plus 2 இது போல் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ரைட்டுங்களா? இப்போ இங்கே என்ன வந்துருக்கு பாருங்க, இங்கே என்ன கொஸ்டின் இருந்தது திரும்ப அங்கேயே வந்து சேர்ந்துட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு பைனாமியல் எடுத்து மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம். அதை மல்டிப்ளை பண்ணி ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு பைனாமியல், ரெண்டு பைனாமியல் எடுத்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியலாக கன்வெர்ட் ஆயிருக்கு. அந்த குவாட்ராட்டிக் பாலினாமியலை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கிறோம். அதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது உங்களுக்கு x plus 3 into x plus 2 பழைய கண்டிஷனுக்கே சேர்ந்துருச்சு. இதே கொஸ்டின் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இல்லை ஃபைண்ட் த ரூட்ஸ் ஆஃப் த கிவன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு. இந்த ரூட்ஸ் இல்லை ஜீரோஸ் இதெல்லாம் எல்லாம் ஒன்று தான். நீங்கள் அப்போ என்ன பண்ண போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதையே நம்ம ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லி போட்டு பார்த்துருக்கோம். நிறைய பார்த்துருக்கோம். நம்ம கிளாஸ் 10 பாலினாமியல்ஸ்லேயே நிறைய பார்த்துருக்கோம். அப்போ எல்லாத்துக்குமே ஈக்குவல் டு ஜீரோ போடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம பாலினாமியலை ஃபேக்டரைஸ் தான் பண்ணியிருக்கிறோம். இப்போ அதே ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணும்போது ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரூட்ஸ் கிடைக்கும். அதோட ரூட்ஸ் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ என்ன ஆகும் பாருங்க, x plus 2 equal to 0 ஒரு கேஸ் வரும். அப்போ x is equal to minus 2 ஒரு வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் x plus 3 equal to 0 ஒரு கேஸ் கொடுத்தீங்கன்னா x plus 3 equal to 0 அப்படின்னா என்ன, x equal to minus 3. அப்போ xக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூட் கிடைச்சிருக்கு. ஏன் ரெண்டு ரூட் கிடைக்குதுன்னா இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் இங்கே டிகிரி என்னன்னு பாருங்க, டிகிரி இஸ் 2. இங்கே டிகிரி 2ஆக இருந்ததுன்னா, ஒரு ஈக்குவேஷனில் டிகிரி 2ஆக இருந்ததுன்னா நமக்கு வந்து ரெண்டு ரூட் கிடைக்கும். மேக்ஸிமம் ரெண்டு ரூட் கிடைக்கும். மினிமம் கிடைக்காம கூட போகலாம். பட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூட் நமக்கு கிடைக்கும். இது டிகிரி 3ஆக இருந்ததுன்னா நமக்கு மேக்ஸிமம், இது கியூபிக் பாலினாமியல், அந்த கியூபிக் ஈக்குவேஷன்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 3 ரூட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? நான் சொல்கிறது மேக்ஸிமம். மினிமம் ரெண்டு கூட கிடைக்கலாம், ஒன்று கூட கிடைக்கலாம், கிடைக்காம கூட போகலாம். பட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் நமக்கு ரெண்டு ரூட்டு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இது வந்து ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ ஒரு மாடல் நான் கொடுத்துருக்குறேங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் வந்து அதில் டிகிரி பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் த பாலினா ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 2 தான். ஏன்னா ஹையஸ்ட் பவர் 2ஆக இருக்கிறதுனால அதோட டிகிரி 2ங்கிறதுனால இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இப்போ ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் த கிவன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்கிறாங்க. ஃபைண்ட் த ஜீரோஸ் இல்லை ஃபைண்ட் த ரூட்ஸ்னு சொல்லி சொன்னாங்கன்னா இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான் இந்த டேர்மையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த 3 2x ஸ்கொயர் இருக்குது, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6x ஸ்கொயர்னு வந்துடும். கரெக்டுங்களா? 3 2s are 6x ஸ்கொயர். இப்போ இது நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இந்த மிடில் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் கொண்டு வரலாம்னு நினச்சிங்கன்னா எப்படி வரும் பாருங்க ஆன்சர். இங்கே 7x இருக்கிறதுனால நம்ம ரெண்டு காம்பினேஷன் லாஸ்ட் கொஸ்டின்லேயே போட்டோம். 2 3s are 6. ஆக்சுவலாக 6x ஸ்கொயர் வரும். 2 3s are 6, 2x 3xன்னு கொடுக்கலாம். இல்லைனா 1x into 6x இது போல கொடுக்கலாம். 1 6 is 6. இது பார்த்தீங்கன்னா 6x ஸ்கொயர் வரும். இதுவும் 6x ஸ்கொயர் தான் வரும். பட் இதில் எதை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த மிடில் டேர்ம் தான் டிசைட் பண்ணுது. எனக்கு வந்து ஆட் பண்ணால் எனக்கு 7x வரணும் அப்படின்னா நான் இந்த காம்பினேஷன் தான் சூஸ் பண்ணுவோம். பாருங்கள், 6x plus 7x 1x போட்டோம்னா நமக்கு 7x கிடைச்சோம். அப்போ நான் இந்த காம்பினேஷனை சூஸ் பண்ணோம்னா 2x ஸ்கொயர் ப்ளஸ் 6x plus 1x plus 3 is equal to 0. இப்போ இதை நீங்கள் ரெண்டையுமே ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா எப்படி வரும் பாருங்கள். சிம்பிளிஃபை பண்ணுறது ரெண்டையுமே. இதில் வந்து 2 காமனாக எடுத்துக்கலாம், எக்ஸையும் காமனாக எடுத்துக்கலாம். 2x நம்ம வெளியே கொடுத்துட்டோம்னா வெறும் x மட்டும் இங்கே இருக்கும் பேலன்ஸு. ப்ளஸ் இதில் 2x இதில் 6x இருக்குது. அப்போ என்ன வரும் பாருங்கள், நமக்கு இங்கே 3 வரும். 3 2s are 6, 6xன்னு வந்துச்சு. 2 into x 2x into x போட்டிங்கன்னா 2x ஸ்கொயர் வந்துடும். தென் ப்ளஸ் இங்கே அதே தான் வரப்போகுது. இங்கே எதுவும் மாற போகிறது இல்லை. x ப்ளஸ் 3 தான். இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். இங்கே x இங்கே 1 இருக்குது, ப்ளஸ் 1 கொடுத்துங்க. அவ்வளோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ 1 into x 1x 1 into 3 3 ஈக்குவல் டு 0.
இப்போ பாருங்கள் இங்கே ரெண்டு டேர்ம் இருக்குது. இந்த ரெண்டு டேர்மையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எப்படி வரும் பாருங்கள். காமன் டேர்ம் x+3 அதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். x+3 இன்ட்டு பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், இங்கே 2x ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது பாருங்கள் 1, 2x + 1. ரெண்டுலேயுமே x+3 வெளியே வந்துருச்சுன்னா 2x + 1 மட்டும் இருக்குது. திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 2 0 நமக்கு கிடைக்கும் பாருங்கள். 2x + 1 இஸ் ஈக்குவல் டு இந்த x+3 அங்கே போயிடுச்சுன்னா 0 டிவைடட் பை x+3 ஆகும். அப்போ டோட்டலாக 0 ஆயிரும். அப்போ 2x + 1 = 0. அப்போ 2x is equal to -1, x equal to -1/2. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஆஃப் த 0. இது ஒரு 1 ஆஃப் த 0. இன்னொரு 0 என்ன வரும் பாருங்க. இந்த x+3 = 0 வரும். இந்த 2x + 1 அந்த பக்கம் நீங்கள் RHS கொண்டு போனீங்கன்னா அது 0 ஆயிரும். அப்போ x+3 = 0, x = -3. இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூட் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ x = -2 அப்படிங்கிறது ஒரு 0, x = -3ங்கிறது இன்னொரு 0. ஓகேங்களா? இப்போ இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் என்ன நேம்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் இது நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட்லேயே நீங்கள் கிளியராக படிச்சிருப்பீங்க. இப்போ நம்பர் 2 மெத்தட் ஆஃப் கம்ப்ளீட்டிங் ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறத பற்றி நம்ம படிப்போம். மெத்தட் ஆஃப் கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர். கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் பற்றி நம்ம இந்த டாப்பிக்கில் இதே சேம் கொஸ்டினுக்கு நம்ம பார்ப்போம். அந்த மெத்தடில் சால்வ் பண்ணால் அதில் 0 எப்படி நம்ம அரைவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் இதே சேம் கொஸ்டின் பாருங்கள். இதே சேம் கொஸ்டினை இது ஃபஸ்ட்டு ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் போட்டால் நமக்கு எக்ஸுக்கு 2 0 கிடைச்சிது. அதோட வேல்யூ இங்கே நான் எழுதியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் 2 பாருங்கள். மெத்தட் 2 பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர். இந்த மெத்தடில் சால்வ் பண்ணி பார்ப்போம். இதில் என்ன ஆன்சர் வருதுன்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் தான். இதில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம a + b ஹோல் ஸ்கொயர், a + b த ஹோல் ஸ்கொயர் அண்ட் a - b த ஹோல் ஸ்கொயர், இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம இதை மாற்ற போகிறோம். a + b ஹோல் ஸ்கொயர் அண்ட் a - b ஹோல் ஸ்கொயர், இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு ஃபார்மேட்டுக்கு நாம் இந்த ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் இதில் செய்ய போகிற ஒரே ஒரு வேலை. சரி, ரைட், ஓகே. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது இங்கே என்ன ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2x² + 7x + 3 = 0. சேம் கொஸ்டின் தான், வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணல. இப்போ இங்கே x² கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள், 2. ஸோ அந்த கோஎஃபிஷியண்டால் நீங்கள் கம்ப்ளீட் ஈக்குவேஷனை டிவைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இங்கே என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ x² கோஎஃபிஷியண்டால் த்ரோட் த ஈக்குவேஷன் நீங்கள் டிவைட் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது என்ன பாருங்கள், டிவைட் போத் சைட்ஸ் பை 2. Divide both sides by 2, coefficient of x². அப்போ என்ன வரும் பாருங்க, 2x² divided by 2 plus 7x divided by 2 plus 3 divided by 2 equal to 0. இது போல வந்துடும். இதில் இந்த 2 கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு என்ன வரும் பாருங்க, x² plus 7x by 2 is equal to இந்த 3/2 நம்ம இங்கேயே வச்சுட்டு சால்வ் பண்ணலாம். நம்ம RHS கொண்டு போய் நம்ம சால்வ் பண்ணலாம். எது வேணாலும் போகலாம், அது நம்மளோட கன்வீனியன்ட்டு. நான் வந்து RHS நான் கொண்டு போயிடுறேன். -3/2 இந்த +3/2 RHS போயிடுச்சு, -3/2 வந்திருக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிடில் டேர்ம் இருக்கு பாருங்கள், இந்த எக்ஸ் டேர்ம். இந்த எக்ஸ் டேர்ம்னுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள், நமக்கு 7/2 இருக்குது. இந்த எக்ஸ் டேர்ம்னுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, 7/2. நல்லா லிசன் பண்ணிங்க, இங்கே தான் நிறைய மிஸ்டேக் நடக்கும். இந்த 7/2ஓட ஒரு ஹாஃபை மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த 7/2ஓட ஒரு ஹாஃபை மல்டிப்ளை பண்ணுங்கள். எவ்வளோ வரும்னு பாருங்கள், 7/4 வரும். 7/4. இதுக்கு ஸ்கொயர் எடுங்க. இதுக்கு நம்ம ஒரு ஸ்கொயர் எடுப்போம். ஸ்கொயர் எடுத்தால் என்ன வந்துச்சு பாருங்கள், 7/4 த ஹோல் ஸ்கொயர்னு வந்துருக்கு. இந்த 7/4 ஹோல் ஸ்கொயரால் LHS RHS ரெண்டு பக்கத்துலேயும் ஆட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன். ஒரு ஈக்குவேஷனை LHS RHS ரெண்டு பக்கமுமே ஒரு கான்ஸ்டன்ட் நம்பரை ஆட் பண்ணலாம். ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு நம்பரை வந்து செப்பரேட் பண்ண முடியும். ஒரு கான்ஸ்டன்ட் நம்பரால் டிவைட் பண்ணலாம், கான்ஸ்டன்ட் நம்பரால் மல்டிப்ளை பண்ணலாம் த்ரூஅவுட் த ஈக்குவேஷன். இப்போ ஆட் பண்ண போகிறோம். LHS RHS ரெண்டு பக்கமுமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்படி ஆகும்போது என்ன பாருங்க, x² plus 7/2x plus 7/4 the whole square is equal to -3/2 plus 7/4 the whole square. நான் ரெண்டு பக்கமும் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். LHSலையும் ஆட் பண்ணியிருக்கிறேன், RHSலையும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் எந்த சேஞ்சஸும் நமக்கு கிடையாது. ஓகேங்களா? இது கிளியர் நல்ல. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பாருங்கள். இது a + b ஹோல் ஸ்கொயருங்கிற ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு.
இது a plus b whole square. This is a square plus b square. This is plus 2ab, 2 into a into b. அந்த ஃபார்மேட்ல இருக்கு. a square plus b square plus 2ab அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்கு இப்போ நம்ம கொண்டு வந்துட்டோம். இது நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. இது a square அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. இது plus 2abங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. இது plus b square அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. What is a square plus 2ab plus b square? It is a plus b whole square. A plus b. b is 7 by 4. a plus b the whole square. This is equal to இந்த பக்கம் பாருங்க RHS பாருங்க minus 3 by 2 plus இதை நீங்க expand பண்ணினா என்ன வரும் பாருங்க 7 square 4 square னு சேஞ்ச் ஆகும். 7 square is 49, 4 square is 16. இது a plus b whole square வந்துருச்சு. நீங்க டவுட்டா இருந்ததுனா நீங்க expand பண்ணி பாருங்க x plus 7 by 4 whole square நீங்க expand பண்ணீனா என்ன வரும் பாருங்க. ஜஸ்ட் உங்க எக்ஸாம்பிளுக்காக நான் போடுறேன். ஒரு क्वेश्चन நீங்க தெரிஞ்சிட்டீனா உங்களுக்கு பின்னாடி டவுட் வராது. இது a plus b whole square னு போடினா a square plus 2 into a into b 2ab plus b square 7 by 4 the whole square. கரெக்ட்டுங்களா? a square a ன்னு சொல்லிட்டு நான் x போட்டுருக்கேன், b ன்னு சொல்லிட்டு 7 by 4 போட்டுருக்கேன். a square plus 2ab 2 into a into b plus b square 7 by 4 whole square. அவ்வளவுதான் நான் மாத்திருக்கேன். இப்போ இது ரெண்டு கேன்சல் ஆனா நமக்கு என்ன வரும் பாருங்க 2 வரும். அப்போ என்ன ஆன்சர் வரும் x square plus 7 by 2x plus 7 by 4 the whole square. பாருங்க இங்கே வந்துருச்சு பாருங்க. அப்போ இந்த இது போல இருக்கக்கூடிய இந்த ஃபார்மேட்டை நான் x plus a plus b whole square னு மாத்த முடியுங்களா? மாத்தலாம் இல்லையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட், ஓகே, சூப்பர், குட். இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த RHS சால்வ் பண்ணுங்க. RHS சால்வ் பண்ணினா நமக்கு LCM எடுங்க. LCM எடுத்தீங்கன்னா it is 16. LCM எடுத்தா 16 நம்ம ரெண்டு பக்கமும் மல்டிப்ளை பண்ணினா இங்க என்ன வரும் பாருங்க 8 times 8 3s are 24 minus 24 plus இந்த பக்கம் போட்டீங்கன்னா ரெண்டு கேன்சல் ஆயிட்டு 16 கேன்சல் ஆயிட்டு நமக்கு 49 அப்படினு வந்துரும். This is x plus 7 by 4 the whole square is equal to இது சிம்பிளிஃபை பண்ணினா நமக்கு என்ன வரும் பாருங்க minus 24 plus 49 னா 25 divided by 16 அப்படினு வருது. இப்போ நான் அந்த ஸ்கொயர் வந்து நான் RHS நான் ஷிஃப்ட் பண்றேன். அதாவது டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் both the sides. ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன வரும் பாருங்க இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். நமக்கு அப்போ எப்படி வரும் x plus 7 by 4. இப்போ இங்கே ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும், இங்கே நமக்கு ரூட் வந்துடும். ரூட்டில் வரும்போது நமக்கு ரெண்டு வேல்யூ கிடைக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரெண்டு வேல்யூ கிடைக்கும். இதை நீங்கள் மறக்காமல் நீங்கள் கொடுக்கணும். இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ்ங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது கொடுத்தா தான் இந்த ப்ராப்ளம் ஆன்சர் நமக்கு கரெக்டாக அந்த ரெண்டு ஜீரோவும் கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன வரும் பாருங்க x plus 7 by 4 is equal to இது ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டிங்கன்னா என்ன வரும் பாருங்க இந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சுவலாக இதோடைய ரூட் பார்த்தீங்கன்னா 25க்கு ரூட் ஸ்ப்ளிட் ஆகும், 16க்கும் இந்த ரூட்டு ஸ்ப்ளிட் ஆகும். இது போல் நமக்கு ரெண்டு வேல்யூவாக ஸ்ப்ளிட் ஆகும்போது நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 divided by 4 இது போல் நமக்கு வந்துருங்க. x plus 7 by 4 is equal to plus or minus 5 by 4. ஓகே, இப்போ நான் இங்கே மேலே கொடுக்குறேன் இதனுடைய வேல்யூ என்னென்னு. ஓகே, இப்போ பாருங்க x plus 7 அப்போ நீங்கள் கொடுங்க x plus 7 by 4 is equal to x plus 7 by 4 is equal to plus or minus 5 by 4 னு கொடுத்துருக்குறேன். இப்போ ரெண்டு வேல்யூ நமக்கு ஸ்ப்ளிட் ஆகும். x plus 7 by 4 is equal to plus 5 by 4 ஒரு வேல்யூ, அதே x plus 7 by 4 is equal to minus 5 by 4 னு இன்னொரு வேல்யூ கிடைக்கும். இப்போ இது RHS நீங்கள் ஷிஃப்ட் பண்ணினா சால்வ் பண்ணி பாருங்கள். இது 5 by 4 அந்த பக்கம் போனால் மைனஸ் 7 by 4 வரும். எல்சிஎம் எடுத்தீங்கன்னா திஸ் இஸ் 4 எடுத்துட்டீங்கன்னா 5 minus 7 வரப்போகுது. 5 minus 7 நமக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்க இஸ் ஈக்குவல் டு minus 2 by 4 is equal to minus 1 by 2. x equal to minus 1 by 2 பாருங்க இதில் ஒன் ஆஃப் த வேல்யூ நமக்கு இங்கே அரைவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணி பாருங்க x is equal to minus 5 by 4 minus 7 by 4. ஸோ அதை டிரான்ஸ்போஸ் பண்ணிடலாம். 4 is the LCM. அப்போ இங்கே போட்டிங்கன்னா minus 5 minus 7 கிடைக்கும். எவ்வளோ பாருங்க minus 12 by 4 கிடைச்சிருக்கு. ஆன்சர் இஸ் minus 3. x equal to minus 3. ஸோ ரெண்டாவது வேல்யூ நமக்கு கிடைச்சிச்சு. ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட். இந்த மெத்தட் நேம்னா கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர். ரொம்ப ஈஸியான மெத்தட். நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்ன இருக்குன்னு பாருங்கள். அதை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் டிவைட் பண்ணுங்கள். அதோட கோஎஃபிஷியன்ட்டால் த்ரூ த ஈக்குவேஷனை டிவைட் பண்ணுங்கள். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை ஸ்கொயர் பண்ணுறோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப ஈஸியான மெத்தட்.
நெக்ஸ்ட்டு ஒரு மெத்தட் நம்ம பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் இதே சேம் கொஸ்டினை நான் ஜஸ்ட் இந்த சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். முன்னாடி 2x ஸ்கொயர் ப்ளஸ் 7x ப்ளஸ் 3ன்றது இப்போ நான் மைனஸ் 7x ப்ளஸ் 3ன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுவோம். இதை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஃபேக்டரைஸ் பண்ணி இதனுடைய ஜீரோஸ் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இப்போ இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், மைனஸ் 7x இருக்குது. ரைட், மைனஸ் இது விடுங்க. இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2x ஸ்கொயரையும் 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 2s are 6, 6x ஸ்கொயர்னு வந்துருச்சு. 6x ஸ்கொயர் அப்படின்ட்டு வருது. இதை நம்ம பிரேக் பண்ணோம்னா ரெண்டு கான்செப்டில் பிரேக் பண்ணலாம். இது சரி 3 2s are 6ன்னு கொண்டு வரலாம். 3x 2x அப்படின்னு கொண்டு வரலாம். இல்லைனா 1x into 6x இது போல் போட்டாலும் நமக்கு அந்த 6 வந்து நமக்கு வந்துடும். 6x ஸ்கொயர் வந்துடும். இதில் எதை நம்ம சூஸ் பண்ணலான்னு பாருங்கள். இங்கே எனக்கு மிடில் டேர்ம் மைனஸ் 7x இருக்குது. அப்போ நம்ம இந்த காம்பினேஷனில் பண்ணோம்னா தான் கரெக்டாக இருக்கும். அப்போ இதுக்கும் மைனஸ் கொடுப்போம், இதுக்கும் மைனஸ் கொடுப்போம். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 6x ஸ்கொயர்னு வந்துடும். ரெண்டையும் ஆட் பண்ணால் மைனஸ் 7xன்னு வந்துடும். அப்போ நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 2x ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் x மைனஸ் 1x ஆர் x ஓகே எப்படி வேணால் வச்சுங்க. ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா இது ரெண்டையும் ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா நம்ம என்ன 2x நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா x மைனஸ் 3 அதே x மைனஸ் 3 தான் நம்ம இங்கேயும் கொடுக்க போகிறோம். x மைனஸ் 3 வந்துச்சுன்னா இங்கே ஆக்சுவலாக x ப்ளஸ் எக்ஸில் இருக்குது, இங்கே மைனஸ் 1x இருக்குது. அப்போ நம்ம இங்கே ஒரு மைனஸ் 1 கொடுத்துருவோம். சரியா போச்சு பாருங்க. மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ். நெக்ஸ்ட் இது ரெண்டையுமே எடுத்து கம்பேர் பண்ணிங்கன்னா minus 1 into x minus 1x minus minus plus plus 3 this is equal to 0. இப்போ இதை மறுபடியும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணினா என்ன வரும் பாருங்க. இது ரெண்டுலேயுமே x minus 3 காமனாக இருக்குது. x minus 3 into இங்கே என்ன வரும் பாருங்க 2x minus 1 is equal to 0. 2x minus 1 is equal to 0. 2x is equal to 1. x equal to 1 by 2 வந்துடும். இது ஒரு 0. இது ஒரு ஆன்சர் சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் x minus 3 is equal to 0. x equal to 3. x equal to 3. ஸோ அப்போ நமக்கு ரெண்டு சொல்யூஷன் கிடைச்சிருக்குது. ஒன்று x equal to halfன்னு கிடைச்சிருக்கு, இன்னொரு x equal to 3ன்னு கிடைச்சிருக்கு. லாஸ்ட் கொஸ்டின் மைனஸில் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த கொஸ்டின் ரெண்டுமே பாசிட்டிவ் சைனில் கிடைச்சிருக்குது. ஓகே, இதே சேம் கொஸ்டின் நம்ம மெத்தட் ஆஃப் கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயரில் நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் அந்த ஆன்சர் நான் இங்கே எடுத்துக்கிட்டேன். ப்ளஸ் 1/2 ப்ளஸ் 3ன்னு சொல்லி நமக்கு ரெண்டு ஆன்சர் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ இதே நமக்கு மெத்தட் ஆஃப் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் அதுலேயே வருதா, அதே சேம் ஆன்சர் வருதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணுவோம். இப்போ லாஸ்ட் டைம் என்ன சொல்லணும்னு பாருங்கள், இந்த எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் என்ன எடுத்து சொல்லுங்கள். இங்கே என்ன வேணாலும் இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 5 6 7 எது வேணாலும் இருக்கலாம். நம்ம அதை பற்றி கவலைப்பட வேணாம். பட் இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ divide both sides by 2 or divided by 2 throughout the equation நீங்கள் போட்டிங்கன்னா என்ன ஆகும் பாருங்கள். உங்களுக்கு இதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இந்த 2x square divided by 2 minus 7x divided by 2 plus 3 divided by 2 is equal to 0. 2 cancel ஆயிடுச்சுன்னா x square minus 7x divided by 2 is equal to இந்த 3 by 2 நம்ம RHS கொண்டு போயிடலாம். 3 by 2 RHS கொண்டு போயிட்டோம்னா minus 3 by 2 இது போல வந்துருக்கு. நெக்ஸ்ட் லாஸ்ட் டைம் சொன்னது தான், இந்த 7 by 2 half-ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 7 by 2 into 1 by 2 போட்டிங்கன்னா 7 by 4 கிடைக்கும். இதோடைய ஹோல் ஸ்கொயர் எடுத்துங்க. இதோடைய ஹோல் ஸ்கொயர் எடுத்து LHS RHS ரெண்டு பக்கமுமே ஆட் பண்ணுங்க. அப்போ என்ன வரும், x square minus 7x divided by 2 plus 7 by 4 the whole square is equal to minus 3 by 2 plus 7 by ரெண்டு பக்கமும் ஆட் தான் பண்ண சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. ஜஸ்ட் ரெண்டு பக்கமுமே ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணோன்னா இது என்ன ஃபார்மேட்டில் வந்துச்சுன்னு பாருங்கள். a square minus 2ab plus b square அப்படின்ற ஃபார்மேட்டில் வந்துருச்சு. a square minus 2ab plus b square. அப்போ a minus b whole square ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டு போகலாம். அப்போ என்ன ஆகும் பாருங்கள், x minus 7 by 4 the whole square is equal to இது என்ன ஆகும் பாருங்க, minus 3 by 2 plus 7 square is 49, 4 square is 16 இது போல வந்துருக்கு. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க, நமக்கு 16 பாருங்க 8 is minus 24 plus 49 வரும் மைனஸ். ஓகே, இப்போ இங்கே என்ன வரும் பாருங்க, நமக்கு 25 by 16 அப்படின்ட்டு வரும். இங்கே என்ன வரும் பாருங்க, x minus 7 by 4 the whole square. ஸோ இப்போ taking square root on both the sides, அப்போ இந்த பக்கம் ரூட் எடுத்தால் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு x minus 7 by 4 வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரூட் வந்துடும். ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு வேல்யூ கொடுங்க. அப்போ ஆன்சர் இஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 by 4. லாஸ்ட் டைம் என்ன வந்துச்சு அதே தான் வரும். லாஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா x ப்ளஸ் 7 by 4 போட்டு இந்த டைம் x minus 7 by 4 வருது. ஏன்னா a minus b ஹோல் ஸ்கொயர் கான்செப்ட்டுக்கு போயிடுச்சு. இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 by 4. இதை நீங்கள் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா
இது சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 7/4 இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 5/4ன்னு ஒரு சொல்யூஷனும், இன்னொரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 7/4 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5/4ன்னு ஒரு சொல்யூஷனும் நமக்கு கிடைக்கும். இப்போ ஆர்ஹெச்எஸ் கொண்டு போனீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5/4 மைனஸ் போனீங்கன்னா ப்ளஸ் 7/4 அப்படின்ட்டு வந்துடும். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 4 5 + 7 கிடைக்குது. 7 is 12 12/4 is equal to 3 x equal to 3 x equal to 3 ன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு பாருங்க. x equal to +3 ரெண்டும் மேட்ச் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா x is equal to -5/4 + 7/4 ஒரு ஆன்சர் கிடைக்குது. டிவைட் பை 4 எல்சிஎம் எடுத்துட்டோம்னா இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, +2 கிடைக்குது. அப்போ 1/2 x equal to 1/2. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1/2 ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஓகே, சேம் ஆன்சர் தான் கிடைச்சிருக்கு. அப்போ நீங்கள் மெத்தட் ஆஃப் கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் பண்ணாலும் சரி, ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் மெத்தட் பண்ணாலும் சரி, ரெண்டுத்துலையுமே சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். சரி, ஓகே, இதே சேம் கொஸ்டினை நம்ம குவாட்ராட்டிக் ஃபார்முலான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த குவாட்ராட்டிக் ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ணி இந்த ஆன்சரை மறுபடியும் இன்னொரு முறை நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயும் சால்வ் பண்ணினாலும் இதே ஆன்சர் தான் கிடைக்கும். இப்போ நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், இப்போ இதே சேம் கொஸ்டினை நீங்கள் எந்த கொஸ்டினாலும் சால்வ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸில் +7x இருந்து அதை போட்டு சால்வ் பண்ணலாம், இல்லை -7x இருக்குது இதை போட்டு நம்ம சால்வ் பண்ணலாம். நம்ம எதை வேணாலும் எடுத்து சால்வ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணி காட்டுறேன். 2x² - 7x + 3 = 0 உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துட்டேன். யூசிங் சால்வ் த ஈக்குவேஷன் பை யூசிங் த குவாட்ராட்டிக் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இங்கே பாருங்க, இங்கே தான் கொடுத்துருக்கோம் நம்ம. இதுதான் குவாட்ராட்டிக் ஃபார்முலா. x is equal to -b + or minus square root of b² - 4ac divided by 2a. இதுதான் நமக்கான ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம இங்கே இருக்கிற ஒவ்வொரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது ax² + bx + c = 0. இதுதான் வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டு. ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டு. இங்கே a இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்கள். a இருக்கிற இடத்துல நமக்கு 2 இருக்குது. அதுக்கடுத்து b இருக்கிற இடத்துல என்ன இருக்கு பாருங்க, -7 இருக்குது. தென் c இருக்கிற இடத்துல நமக்கு 3 இருக்குது. இந்த 3 வேல்யூ நீங்கள் எடுத்துங்க. இப்போ a = 2, b = -7 and c = 3. இதை எடுத்துகிட்டு போய் இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ரைட்டுங்களா? அப்போ x is equal to, கிளியராக சொல்லிடுறேன், a = 2, b = -7. அதாவது அதனுடைய ரியல் நம்பர்ஸ், அதனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட் கோஎஃபிஷியன்ட் மட்டும் தான் எடுத்துக்கிறேன். c = இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் 3. அப்போ x is equal to -b. ஃபார்முலா என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். x = -b + or minus square root of b² - 4ac divided by 2a. இதுதான் அந்த ஃபார்முலா சொல்லுது. இப்போ இந்த ஃபார்முலா எப்படி அரைவ் பண்ணணும் அப்படிங்கிறத டெரிவேஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஜஸ்ட் இந்த மெத்தடில் எப்படி ஆன்சர் கொண்டு வரதுங்கிறத மட்டும் நம்ம இங்கே பார்ப்போம். ஓகே, இப்போ -b. வாட் இஸ் b? b இஸ் மைனஸ் ஆஃப் பியோட வேல்யூ என்ன பாருங்கள், -7. இந்த சைனோட தான் நீங்கள் எடுத்துக்கணும். கோஎஃபிஷியன்ட்டை எப்போ நீங்கள் ஹேண்டில் பண்ணாலும் இன்க்ளூடிங் சைன் தான். சைன் இல்லாமல் நீங்கள் போட்டிங்கன்னா கொஸ்டின் வந்து ஆன்சர் வந்து மிஸ்டேக் ஆகிடும், தப்பாக போகும். ஸோ -7 + or minus square root of what is b²? b² is -7 the whole square. அப்படியே போட்டுங்க. minus 4ac minus 4 into a எவ்வளோ வருதுன்னு பாருங்க. a is 2, 4 into a into c is 3 whole divided by 2a. 2 into a is 2 into a is 2. இப்போ நீங்கள் சால்வ் பண்ணுங்க. minus into minus is +7 + or minus root of b². இந்த 7² எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. -7² is 49 minus 4 2s are 8, 8 3s are 24. அப்படியே கொடுத்துருங்க. whole divided by 2 2s are 4. ஓகேங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இது எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கான ஆன்சர் என்ன வந்துருக்கு பாருங்க. இஸ் ஈக்குவல் டு +7 + or minus square root of 49 minus 24 whole divided by 4 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. this is equal to x. this is nothing but x. ஓகேங்களா? ஓகே, இதை நான் இங்கே காப்பி பண்ணிட்டேன். இதை நான் கிளியர் பண்ணிடுறேன்.
இப்போ x is equal to இப்போ நமக்கு ரெண்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் வேல்யூ கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம 7 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிங்க. 49 மைனஸ் 24 எவ்வளோ வரும் பாருங்க. It is 25 divided by 4. ஓகேங்களா? ரைட். Is equal to 7 plus or minus root 25 is 5 divided by 4. இதை ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்ணால் 25. மீதி எல்லாமே அப்படியே தான் இருக்குது, எதையுமே சேஞ்ச் பண்ணல. root 25 is 5. ஓகே, இப்போ நம்ம ப்ளஸ்ன்னு வச்சு ஒரு வேல்யூ கொடுப்போம், மைனஸ் வச்சு ஒரு வேல்யூ கொடுப்போம். அப்போ ரெண்டு வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 ப்ளஸ் 5 டிவைடட் பை 4னு ஒரு வேல்யூ கிடைக்கும். 7 ப்ளஸ் 5 டிவைடட் பை 4னு இன்னொரு வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 மைனஸ் 5 டிவைடட் பை 4 அப்படின்ட்டு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ ப்ளஸ் 5 போட்டு ஒரு வேல்யூ எடுத்துங்க, மைனஸ் 5 போட்டு ஒரு வேல்யூ எடுத்துங்க. அப்போ 7 ப்ளஸ் 5 எவ்வளோ வந்து பாருங்க, இட் இஸ் 12 by 4 எக்ஸ் ஈக்குவல் டு 3, எக்ஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் 3. நெக்ஸ்ட் இங்கே என்ன வேல்யூ கிடைக்கும் பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு திஸ் இஸ் 7 minus 5 is 2, 2 by 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு 1 by 2 கிடைக்கும். x equal to 1 by 2 கிடைக்கும். ஸோ அப்போ பாருங்க நமக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துச்சு பாருங்க. x equal to plus 1 by 2 and plus 3 ரெண்டு வேல்யூ நமக்கு கிடைக்கும். x equal to 3, 1 by 2 ரெண்டு ஜீரோ வேல்யூ கிடைச்சிருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மெத்தட் யூஸ் பண்ணி எந்த டைப் ஆஃப் கொஸ்டினாலும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும் இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி டெரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ.